இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கே தான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. போடு தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அம்மா காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் முதலில் கேட்கவிருப்பது கழித்தல் கணித பாடத்தின் தொடர்ச்சி. கழித்தல் 3, 6 விரல் விட்டுக்கோங்க. அதில் 3 விரலை மடக்கிக்கோங்க. 1 2 3, 3 விரல் மடக்கிட்டோமா, மீதி எவ்வளோ விரல் வரும்? நீட்டி இருக்கிற விரல் 1 2 3. 6 கழித்தல் 3 விடை எவ்வளவு? 3. 1வது இலக்கத்தோட விடை 3. அடுத்தது 10வது இலக்கம். அதில் மேலே உள்ள எண் வந்து 3, கீழே உள்ள எண் வந்து 2. 3 விரல் விட்டுக்கோங்க. அதில் 2 மடிச்சிட்டிங்கன்னா மீதி நீட்டி இருக்கிற விரல் எவ்வளவு? 1. 3ல் 2 கழித்தா மீதி எவ்வளோ விடை வருது? 1. ஸோ 36ல் 23 கழித்தோம் அப்படின்னா வர விடை 13. புரியுதுங்களா? இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு. போன முறை உங்கள் பையன் கணித பரீட்சையில் வந்து 80 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முறை வந்து 60 மதிப்பெண்கள் தான் வாங்கியிருக்காரு. அப்போ நீங்கள் வந்து என்னடா போன வாட்டி இவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்க, இப்போ இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் எவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கேன் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு அவங்க பையன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டக்குன்னு எப்படி யோசித்து பதில் சொல்லுவீங்க? இப்போ 80 போன பரீட்சையில் வாங்கின மதிப்பெண் 80, இந்த பரீட்சையில் வாங்கின மதிப்பெண் 60. முதல்ல 1வது இலக்கத்தில் என்ன வருது? 0. 0வில் 0 கழிச்சா பதிலும் 0 தான். ஏன்னா ஒன்றுமே இல்லை, அதுலேருந்து ஒன்றுமே இல்லை, அதையும் கழிக்க முடியாது இல்லையா? ஸோ 0ல் 0 போனால் ஆன்சர் எப்பவுமே 0 தான். 0வையும் கூட்டினாலும் 0 தான் வரும், கழித்தாலும் 0 தான் வரும். சரியா? அடுத்தது 10வது இலக்கம். 10வது இலக்கம் வந்து 8 இருக்கு. 8ல் 6 கழிச்சா எவ்வளோ பதில் வரும்? 8 விரல் விடுங்க. அதில் வந்து 6 மடக்கிட்டோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. மீதி இருக்கிறது எவ்வளவு? 1 2. மீதி வந்து 1வது இலக்கத்துக்கு நேரம் 0, 10வது இலக்கத்துக்கு நேரம் 20. அப்போ பதில் வந்து 80ல் 60 கழிச்சோம் அப்படின்னா விடை வந்து 20. உங்கள் பையன் போன பரீட்சையில் 80 மார்க் வாங்கியிருந்தான், இந்த பரீட்சையில் 60 தான் வாங்கியிருக்கான். அப்போ போனதை விட இந்த வாட்டி 20 மதிப்பெண் கம்மியாக வாங்கியிருக்கான். இந்த ஒரு விஷயம் போதுமே, அவன் அவ்வளோதான் இன்னைக்கு. சரி, இப்போ ஓர் இலக்கம் ஈர் இலக்கம் ரெண்டும் கற்றுக்கிட்டோம். அடுத்தது என்ன? 3வது இலக்கமா? கண்டிப்பாக இல்லை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ மேலே உள்ளது பெருசாக, கீழே உள்ள நம்பர் பெருசாக இருந்தால் அப்போ என்ன பண்ணுறது? அதாவது மேலே உள்ள எண்ணை விட கீழே உள்ளது முழு இலக்கமும் அப்படி இருக்காது. 2 இலக்கம் அப்படின்னா 1வது இலக்கம் மட்டும் பெருசாக இருக்கும். இப்போ உதாரணமாக கடைக்காரர்கிட்ட நீங்கள் 50 ரூபா கொடுக்குறீங்க. அவர் வந்து 26 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க. மீதி எவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? மேலே எவ்வளோ இருக்குது? 50, கீழே வந்து 26. இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல 1 இலக்கத்துலேருந்து 1 கழிக்கணுமா? 1வது இலக்க எண் வந்து 0. 0லேருந்து எந்த நம்பராவது கழிக்க முடியுமா? 0க்கு மதிப்பே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா
பக்கத்தில் இருக்கு இல்லையா, பக்கத்தில் 10வது இலக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு நம்பரை நம்ம கடன் வாங்கிக்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் இப்போ இல்லாட்டி யார்ட்டையாவது கடன் வாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே கழித்தல்லையும் 1வது இலக்கத்தில் கீழே உள்ள எண்ணை விட மேலே உள்ளது சின்னதாக இருந்தது அப்படின்னா 10வது இலக்கத்துலேருந்து ஒரு நம்பரை கடன் வாங்குகிறோம். அப்போ வந்து 1வது இலக்க நம்பர் வந்து 1 இலக்கம் வந்து அங்கேயே 10ஆக மாறிடும். சைபரில் 1வது இலக்கத்தில் சைபர் இருக்குது, 10வது இலக்கத்தில் 5 இருக்கு இல்லையா, 5லேருந்து 1 எடுத்து பக்கத்தில் கொடுத்துடும். 1வது இலக்கம் சைபர் வந்து 10ன்னு மாறிடும். 10வது இலக்கத்தில் இருக்கிற 5ங்கிறது அதை அடிச்சுட்டு 4ன்னு போட்டுக்கணும். ஏன்னா இங்கேருந்து அங்கே ஒன்று கடன் கொடுத்துட்டோம். அப்போ 1வது இலக்கத்தில் இப்போ எவ்வளவு இருக்குது? 10. ஏன்னா அங்கேருந்து ஒன்று கடன் வாங்கியிருக்கோம் இல்லையா, அப்போ 10. இப்போ 10லேருந்து 6 கழிக்க முடியுமா? முடியும். ஏன்னா மேலே உள்ள நம்பர் பெருசாகவும் கீழே உள்ள நம்பர் சின்னதாகவும் இருக்குது. இப்போ 10 விரல் விடுங்க. 10 விரலில் 6 கழிங்க. 1 2 3 4 5 6. மீதி எவ்வளோ விரல் இருக்குது? 1 2 3 4. அப்போ 1வது இலக்கத்தோட விட என்ன? 10ல் 6 போச்சுன்னா 4. இப்போ அடுத்தது அதே மாதிரி 10வது இலக்கத்துக்கு போவோம். இப்போ அந்த 5லேருந்து ஒன்று கடன் கொடுத்துட்டோம் இல்லையா, அப்போ 10வது இலக்கத்தில் இப்போ எவ்வளோ இருக்கும்? 4 தான் இருக்கும். அதே மாதிரி 4ல் கீழே 2 இருக்குது. 4ல் 2 போகும் இல்லையா, பெருசு 4 தானே. அப்போ 4ல் 2 கழிச்சோம் அப்படின்னா 1 2, மீதி இருக்கிறது 2. கடைக்காரர் மீதி உங்களுக்கு எவ்வளோ தருவார்? 24 ரூபா தருவார். இப்போது ஒருவேளை 50 ரூபா கொடுக்குறீங்க, 56 ரூபாய்க்கு சாமான் வாங்குறீங்க அப்படின்னா கடைக்காரர் மீதி கொடுப்பாரு? இல்லை இல்லையா, நம்ம தானே 6 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால மேலே உள்ள நம்பரை விட கீழே உள்ள நம்பர் சின்னதாக தான் இருக்கணும். புரியுதா? இன்னொரு உதாரணம் பார்ப்போமா? இப்போ 55, இன்னும் இந்த கணக்கு எழுதிக்கோங்க. 55 கழித்தல் 38. இதை எப்படி கழித்து சொல்லுவீங்க பார்ப்போமா? முதல்ல 1, 55, 5க்கு மேலே 1, இன்னொரு அடுத்த 5க்கு மேலே 10. முதல் விதி என்ன? 1ஆம் இலக்கத்துலேருந்து தான் 1வது இலக்கத்தை கழிக்கணும். அப்போ வந்து 5ன்னு இருக்குது, 5 கீழே உள்ளது 8ன்னு இருக்குது. 5லேருந்து 8 கழிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா மேலே உள்ள நம்பர் பெருசாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறது? பக்கத்துலேருந்து ஒரு நம்பரை கடன் வாங்கணும். இப்போ பக்கத்தில் 10வது இலக்கத்தில் 1 கடன் வாங்கினா 1வது இலக்கத்தில் எவ்வளோ இருக்கும்? 15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. 15லேருந்து 8. இப்போ மேலே உள்ள நம்பர் 15 பெருசு. 15லேருந்து 8 கழிக்கலாம். எப்படி? முதல்ல 15 கோடு போட்டுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இந்த 15ல் 8 கோடை அடிச்சிடறோம். 1 2 3 4 5 6 7 8. மீதி எவ்வளோ கோடு இருக்குது? 1 2 3 4 5 6 7. அப்போ 15ல் 8 கழித்தோம் அப்படின்னா மீதி இருக்கிறது 7. இப்போ 1வது இலக்கத்தில் 15 - 8 = 7. இப்போ 10வது இலக்கத்துக்கு வருவோம். அங்கே 5 இருந்தது இல்லையா, அதில் பக்கத்து 1வது இலக்கத்துக்கு 1 கொடுத்துடும். அப்போ இங்கே மீதி இருக்கிறது 4. 4ல் 3 கழிச்சோம் அப்படின்னா 4லேருந்து 1 2 3, மீதி இருக்கிறது 1. அப்போ விட எவ்வளவு? 17. புரிஞ்சுதா? 55லேருந்து 38 கழிச்சோம் அப்படின்னா விடை 17. இப்போ இதே மாதிரி இன்னொரு கணக்கு போடலாமா? 61 கழித்தல் 27. இதுக்கு எப்படி விடை வரும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல 1வது இலக்கம் 1. 1வது இலக்கத்துக்கு நேரம் எவ்வளோ இருக்குது? 1. 1ல் 7. மேலே உள்ள எண் 1, கீழே உள்ள நம்பர் 7. 1ல் 7 போகுமா? போகாது. அப்போ பக்கத்தில் 10ஆம் இலக்கத்துலேருந்து ஒரு நம்பரை கடன் வாங்குகிறோம். அப்போ 11வது 1வது இலக்கம் வந்து 11. 11லேருந்து 7 கழிக்கணும். 11 கோடு போட்டுக்கோங்க. அதுலேருந்து 7 கோடை அடித்தோம் அப்படின்னா மீதி இருக்கிறது எத்தனை கோடு? 4. 11ல் 7 கழித்தோம் அப்படின்னா 4. அப்போ 10வது இலக்கத்தில் அங்கே ஒன்று கொடுத்துட்டோம். அப்போ மீதி இருக்கிறது 5.
5ல் 2 கடிச்சோம் அப்படின்னா 5 மைனஸ் 2, 2 விரல மடக்கிடுவோம், மீதி இருக்கிறது 3. 5ல் 2 போனால் 3. அப்போ விடை 34. நேற்றுக்கு நீங்கள் கூட்டல் கணிதம் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ கழித்தல் பண்ணுறோம். அதுலேயும் கூட்டல், அதாவது நீங்கள் மேலே உள்ள எண்லேருந்து கீழே உள்ள நம்பரை கழித்து ஆன்சர் வருது, விடை வருது இல்லையா? இந்த விடையையும் நம்ம கழிச்சோம் இல்லை, அந்த நம்பரையும் சேர்த்து கூட்டி பார்த்தா மேலே உள்ளது வரும். அப்படி வந்ததுன்னா நம்ம போட்ட கணக்கு கரெக்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக இப்போ நான் இப்போ போன கணக்கு சொன்னோம் 61ல் 27 கழிச்சோம் அப்படின்னா 34 விடை வருதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, விடை இருக்குல்ல 34, 34லேருந்து 34ஓட 27, அதாவது 27ஐயும் 34ஐயும் கூட்டணும் அப்படின்னா 61 வந்தது அப்படின்னா நம்ம போட்ட விடை கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ 7 கூட்டுங்க. எப்படி கூட்டணும்? 7லேருந்து 4 கோடு போட்டுக்கணும். 7, 8, 9, 10, 11. 11ல் 1வது இலக்கத்தில் 2 நம்பர் இருக்குது. அப்போது 1வது இலக்கத்தில் 1 போடுறோமா, மீதியாக 10வது இலக்கத்துக்கு கொண்டு போயிடுவோமா? இங்கே எவ்வளோ இருக்குது? 3. 3ஓட 2 கூட்டணும் அப்படின்னா 5. நம்ம ஏற்கனவே ஒன்று அந்த பக்கத்துலேருந்து வந்தது இல்லையா, அதையும் சேர்த்தோம் அப்படின்னா 6. விடை எவ்வளோ வருது? 61. அப்போ நம்ம போட்ட கணக்கு சரியான விடை அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கலாமா? 1வது இலக்கம், 1 இலக்கம் மட்டுமே இருக்கிற கணக்கை கழிக்கிறது, 2 இலக்கம் இருக்கிற கணக்கை கழிக்கிறது, அதாவது மேலே 2 இலக்கம் கீழே 1 இலக்கம் அந்த மாதிரி இருக்கிற கணக்கை கழிக்கிறது எளிதான முறையில். மேலே 2 இலக்கம் கீழே 2 இலக்கம், அதில் மேலேயும் கீழேயும் சாதாரணமாக கழிக்கிறது. அப்புறம் மேலே 2 இருந்து கீழே 1 இருந்து கடன் வாங்கி கழிக்கிறது. அதுக்கப்புறம் மேலே 2 இருந்து கீழே வந்து 2 இருந்து கீழே உள்ள எண் வந்து மேலே உள்ள நம்பரை விட பெருசாக இருந்து அப்போ வந்து கடன் வாங்கி கழிக்கிறது. மாதிரி பல முறைகள் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து 2-3 எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாமா? கணக்கு 8 மைனஸ் 5, இதுக்கு எவ்வளோ விடை வரும்? சாதாரணமாக 8, அதில் 3 விரல மடக்குறோம், மீதி இருக்கிறது 1, 2, 3, 4, 5 வருதா? போட்டு பார்த்தீங்களா? அடுத்தது அடுத்த எடுத்துக்காட்டு 2 இலக்கத்தில் 1 இலக்கத்தை கழிக்கிறோம். 13 மைனஸ் 9, 13 கோடு போடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. அதில் 9 கூட அடிங்க. 13 மைனஸ் 9, 5, 6, 7, 8, 9. மீதி எவ்வளோ கோடு இருக்குது? 1, 2, 3, 4. ஸோ விடை வந்து 4. அடுத்தது 2 இலக்கத்துலேருந்து 2 இலக்கத்தை எளிதாக கழிக்கிற முறை எப்படி? 25 மைனஸ் 12, 25, 5 1வது இலக்கம், 2 10வது இலக்கம். 5ல் 1வது இலக்கத்துலேருந்து 1வது இலக்கத்தை கழிக்கிறோம். 5 மைனஸ் 2 3, 10வது இலக்கத்தில் 2 மைனஸ் 1 1, விடை வந்து 13. அடுத்தது 3வது எடுத்துக்காட்டு, இன்னொரு நம்பர் வந்து 48 மைனஸ் 35. 8ல் 1வது இலக்கம், 8லேருந்து 5 கழிக்கிறோம். 8, 5 விரல் மடக்குனா மீதி இருக்கிற விரல் எவ்வளவு? 3. 10வது இலக்கத்தில் 4 கழித்தல் 3, மீதி வந்து 1, 2, 3, 1, விடை வந்து 13. இப்போ இந்த விடை சரியானு பார்க்க என்ன பண்ணணும்? விடை 13, கழிக்க வேண்டிய எண் வந்து 35. 2ஐயும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம 48 வரணும். வருதா பார்ப்போமா? மேலே உள்ள 1 கூட்டுங்க. 1வது இலக்கம் 3 கூட்டல் 5, 3ஓட 5 கூட்டினா எவ்வளோ வரும்? 4, 5, 6, 7, 8. 1வது இலக்கத்துக்கு நேரம் 8 வருதா? அடுத்தது 10வது இலக்கம் 1ஓட 3 கூட்டுறோம். 2, 3, 4, 48 வந்துருச்சா விடை? ஸோ நம்ம போட்ட கணக்கு கரெக்டா? கரெக்டு. வணக்கம் தோழிகளே. சென்ற மாதத்தைப் போலவே இந்த மாதமும் உங்களுக்கு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற அடிப்படை கணிதத்தில் பயிற்சியை அளிக்கவிருக்கிறது நமது பெரியார் மணியம்மை
பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். இதில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். ஆர்வமும் ஊக்கமும் கொண்ட அனைத்து தோழிகளும் இதில் கலந்து கொள்ளலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரும் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற அடிப்படை கணிதத்தில் உங்களுக்கு பயிற்சி அளிக்க இருக்கிறோம். வல்லம் பகுதியில் வரும் மே மாதம் 25 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொள்ள நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம், பெரியார் நகர், வல்லம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இருஞ்சாமலாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டில் இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ, எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. அடடா இல்லைக்கா, எல்லாமே இங்கிலீஷ் பேப்பராகவே இருக்குது, பரவாயில்ல. நமக்கு வந்து ஒரு 5 கிலோ வருதுக்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளோ சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளோ வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. இன்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா, உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து கும்மாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்க. இப்போ அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு, கடன் வாங்கி கெடுத்தல் ஞாபகம் இருக்குல்ல, அதை பார்ப்போமா? அதுக்கு என்னன்னா, அந்த 56 கழித்தல் 38 இந்த கணக்கை போடுங்க. இதுக்கு பதில் எப்படி வரும்? முதல்ல 1வது இலக்கம் 6, கீழே உள்ள 1வது இலக்கம் 8. 6ல் 8 போகுமா? போகாது. மேலே உள்ள நம்பர் சின்னதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 10வது இலக்கத்துலேருந்து கடை வாங்கணும். 10வது இலக்கத்தில் 1 எடுத்துட்டு அங்கே 4ன்னு எழுதிக்கணும். இங்கே வந்து அப்போ எவ்வளோ வரும்? 16. 16ல் 8 எப்படியே கழிக்கிறது? 16 கோடு போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 16ல் எவ்வளோ கழிக்க போகிறோம்? 8. 1 2 3 4 5 6 7 8. 8 கூட அடிச்சிட்டோமா? மீதி இருக்கிறது எவ்வளவு? 1 2 3 4 5 6 7 8.
சரியா? இப்போ 10வது இலக்கம் இங்கே தான் ஒன்று, அங்கே 1வது இலக்கத்துக்கு கடன் கொடுத்துட்டோமா, அப்போ மீதி இருக்கிறது 4. 4ல் 3 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 4லேருந்து 3 விரல மடிங்க, மீதி இருக்கிறது 1. விடை வந்து 18. இப்போ நம்ம எப்படி சரி பார்ப்போம்? 18 கூட்டல் மேலே உள்ளது 38. 8 கூட்டுங்க. 8 8 8 9 10 11 12 13 14 15 16. மீதி 1 இருக்குது, அதை 10வது இலக்கத்துக்கு கொண்டு போயிடுறோமா. 1 1ஓட 1 கூட்டினா 2 2 3 4 5 56 வந்துருச்சா? அப்போ நம்ம இன்னொரு முறைப்படி கூட சரி பார்க்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம மேலே உள்ள எண் இருக்கு இல்லையா, அதுலேருந்து விடையை கழித்தோம் அப்படின்னா நடுவில் உள்ள எண் வரணும். அதாவது இப்போ வந்து எவ்வளவு? 56 உள்ள மேலே உள்ள எண் 56. நமக்கு வந்த விடை எவ்வளவு? 18. 56ல் 18 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 38 வரணும். சரி பார்க்கலாமா? 56 மேலே 1வது இலக்கம் எவ்வளவு? 6. 6ல் 8 போகுமா? போகாது. அப்போ பக்கத்துலேருந்து 1 கடை வாங்குறோம். அப்போ இங்கே எவ்வளவு? 16 ஆயிடுதா? 16ல் 8. 16 கூட போடுங்க. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அதில் 8 அடிங்க. 4 4 8 4 5 6 7 8. 8ஆவதா? 10வது இலக்கம். 10வது இலக்கம் எவ்வளோ இருக்குது? 4. 4ல் 1 கழிச்சோம் அப்படின்னா மீதி எவ்வளவு? 3 38. 38 வந்துடுச்சா? 56ல் 38 கழிச்சோன்னா 18. அதான் நான் உங்களுக்கு கொடுத்த கணக்கு. இதை எப்படி இப்போ சரி பார்த்தோம்? வந்த விடைய 18ஐயும் 56ஐயும் 18ஐயும் 38ஐயும் கூட்டினா 56 வருதா? அதே மாதிரி 56லேருந்து 18 கழித்தாலும் 38 வரும். சரியா? இந்த மாதிரியும் சரி பார்த்து நம்ம போட்ட கணக்கு கரெக்டா அப்படின்னு சரி பார்த்துக்கலாம். அடுத்தது 3வது இலக்கத்துக்கு போவோமா? 3 இலக்கம்னா என்ன? 3 எண்கள் வரிசை இடமிருந்து வலமாக இருக்கும். அதாவது 1 10 100 அப்படிங்கிறது தான் 3 இலக்கம். இப்போ உதாரணமாக 100 ரூபா, நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம், டவுன் பஸ்ஸில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபா டிக்கெட் இல்லை, கண்டக்டர் திட்டுவார் தான், வாங்கிக்கணும் தான். என்ன பண்ணுறது? 100 ரூபா கொடுக்குறோம், டிக்கெட்டு 6 ரூபா. மீதி அவர் சில்லறையாக தான் தருவார். எவ்வளோ சில்லறை தருவார்? அது எப்படி கணக்கில் போடுவீங்க? முதல்ல எழுதுங்க. 100. அது வந்து 100ல் மேலே இது வரைக்கும் 1 10 தானே பார்த்தோம். இப்போ 3வது இலக்கமும் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ 3 இலக்கத்துக்கு மேலேயும் முதல் இலக்கம் 1, 2வது இலக்கம் 10, 3வது இலக்கம் 100. 3 இலக்கம் வந்துருச்சா? அதில் 6 கழிக்க போகிறோம். 6 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியிருக்கோம் இல்லையா? அப்போ 6 கழிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன? 6ல் வந்து ஒரே ஒரு இலக்கம் மட்டும்தானே இருக்குது. அப்போ 1வது இலக்கத்துக்கு நேராக 6 கழிக்கிறீங்க. இப்போ எப்படி கழிப்பீங்க? இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்க, 1ல் 0. 0லேருந்து 6 போகுமா? போகாது. அப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம்? பக்கத்தில் கடை வாங்கினோமா? இப்போ பாருங்க, பக்கத்துலேயும் என்ன? 0. இந்த 0லேருந்து எப்படி அந்த 0 கழிக்கிறது? அப்போ என்ன பண்ணுவோம்? 10லேயும் 0 இருந்தால் 100லேருந்து அடுத்த ஸ்தானத்துலேருந்து கடை வாங்கிக்கணும். அங்கே 1 இருக்கா? 100ல் இருக்கிற 1 கொண்டு போய் 10ல் வச்சுக்கிறோம். 10. இப்போ 10லேருந்து இங்கே கடை வாங்கிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? இங்கே 10 ஆயிடுமா? அங்கே அப்போ எவ்வளோ இருக்குது? 9. அப்போ 100ல் இப்போ எதுவுமே இருக்காது இல்லையா? 100ல் உள்ள 1 10க்கு கொடுத்துட்டோம். அப்போ 100ல் 0 ஆகிடும். 10ல் 0 இருந்தது இல்லையா? அங்கே வந்து 10 ஆகிடும். 10லேருந்து 1 வந்து 1வது ஸ்தானத்துக்கு கொடுத்துட்டோம். அப்போ 10வது இலக்கண் இப்போ எவ்வளோ ஆயிடுது? 9 ஆயிடுது. 1வது இலக்கண் வந்து 10 ஆயிடுது. 10ல் 6 கழிச்சா எவ்வளோ வரும்? 10 விரல் விடுங்க. 6 கழிங்க. 6. மீதி எவ்வளோ இருக்கு? 1 2 3 4. 10ல் 6 போனால் 4. இப்போ 1வது இலக்கத்துக்கு பதில் வந்து 4. இப்போ 10வது இலக்கத்தில் எவ்வளோ வருது? 9. 9க்கு கீழே ஒன்றுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லைன்னா அந்த இடத்துல 0 அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிறோம். அப்போ 9ல் 0 போனால் மீதி எவ்வளவு? 9. சரியா? இப்போ 100வது இலக்கத்தில் தான் ஒன்றும் இல்லையே. அப்போ அந்த 0 போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 0க்கு மதிப்பு கிடையாது இல்லையா? முதல் இருக்கிற நம்பரில் 0க்கு மதிப்பு கிடையாது. அப்போ பதில் எவ்வளவு? 94. புரியுதா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 100 ரூபா கொடுக்குறோம், டிக்கெட்டு 6 ரூபா, மீதி எவ்வளோ கண்டக்டர் கொடுப்பாரு? இதுதான் என்னோட கேள்வி. இப்போ எப்படி கழிப்பீங்க? முதல்ல 3 இலக்கம் இருக்குது. 1 10 100.
1வது இலக்கத்துல என்ன சைபர், சைபர்ல 6 போகாது. அப்ப பக்கத்துல இருந்து கடை வாங்கணும். பக்கத்துல பார்த்தா அங்கேயும் சைபர் தான் இருக்கு. இப்போ என்ன பண்றோம், சைபர்ல இருந்து இந்த பக்கம் ஒன்று கொடுக்குறோம், அங்கேருந்து இங்க ஒன்று வாங்குறோம். அப்போ அது 10 ஆயிடுது. 100வது இலக்கம் 0வா மாறிடுது. 10லேருந்து இங்க மறுபடியும் இந்த 10ல கடை வாங்குறோம். அப்போ அது 9 ஆயிடுது. இப்போ 10 1வது இலக்கத்துல 10 வந்துடுது. 10ல 6 போனா 4. இங்க 10வது இலக்கத்துக்கு நேரம் 9, அதை அப்படியே கீழே போட்டுறோம். ஏன்னா 9 கீழே சைபர் நம்ம வச்சுக்கிறோம். 9ல 0 போனா மீதி வந்து 9. விடை 94. இப்ப சரி பார்த்துருவோமா? 94ஓட 6 கூட்டி பாருங்க. 4 1வது இலக்கத்துக்கு நேரம் 4. 4 கூட்டல் 6 1 2 3 4 5 6, அதோட 7 8 9 10. 10 10க்கு பதிலாக சைபர் போடுறோம். மீதி இருக்கிற 1 வந்து 10வது இலக்கத்துல கொண்டு போயிடுறோம். 9 கூட்டல் 1 10. 100 ஆன்சர் வந்துருதா? அப்ப நம்ம போட்ட விடை கரெக்டு. அதே மாதிரி இப்ப 100ல 25 மைனஸ் பண்ணுவோம். 25 கழிச்சு பார்ப்போமா? 100. இப்ப அதே மாதிரி எழுதிக்கோங்க. 100 1வது இலக்கம், 10வது இலக்கம், 100வது இலக்கம். 1 10 100. 25ங்கிறது 25. 5 வந்து சைபருக்கு நேரம் 1வது இலக்கம், 10க்கு நேரம் 2. இப்போ முதல்ல எப்படி அதே மாதிரி சைபர் 0ல 5 போகாது. அப்ப பக்கத்துல இருந்து கடை வாங்குறோம். அப்ப 100வது இலக்கத்துல ஒண்ணுமே இல்லை, அது 10க்கு வந்துடுது. 10வது இலக்கம் இப்ப 10. 10வது இலக்கத்துல 10 இருக்கு, அங்கேருந்து 1 கடை வாங்குறோம். அப்ப அந்த இது வந்து 9ஆ மாறிடும். இப்போ 1வது இலக்கத்துல எவ்வளவு இருக்கு? 10. 10ல 5 கழிக்கணும். 10 கழித்தல் 5. 5 வரல மடக்கிக்கோங்க. மீதி எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5. 10ல 5 போனா 5. இப்ப 10வது இலக்கத்துக்கு நேரம் 9 இருக்கு. 9ல 2 கழிச்சோம் அப்படின்னா 9 விரல், அதுல 2 மடக்கிறோம். மீதி 1 2 3 4 5 6 7 75. இப்ப சரி பார்த்துருவோமா? 75 கூட்டல் 25 எவ்வளவு? 5 கூட்டல் 5 10. மீதி 1 7 7 2 9. 9 1 கூட்டினா 10. 100 வந்துருதா? இப்ப புரியுதா? 3 இலக்கத்துல இருந்து 2 இலக்கத்தை, அதாவது கடன் வாங்கி கழித்தல் கத்துக்கிட்டோமா? இப்ப 3 இலக்கத்திலேயே சாதாரண கழித்தல் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துடலாமா? இப்ப அதாவது 100லேருந்து 999 3 வர வரைக்கும் உள்ள எல்லா எண்களுமே 3 இலக்க எண்கள் தான். இதுல எல்லா வகையான கழித்தலும் நமக்கு தெரியும். இப்ப அடுத்த எடுத்துக்காட்டு வேணா செஞ்சு பார்ப்போமா? பெரிய எண்ணை எடுத்துக்குவோம். 3 இலக்கத்துல பெரிய எண் 999 சொல்லுவோம். 3 இலக்கத்துல சிறிய எண், ஏன்னா 99னா 2 இலக்கம் வந்துருது இல்லையா? அடுத்து 100ங்கிறப்ப 3வது இலக்கத்துல மிகச்சிறிய எண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுல 3 9 இருக்கிறப்ப 999 தான் 3 இலக்கத்திலேயே மிகப்பெரிய எண். இன்னும் 1000னா அது 4 இலக்கம் ஆயிடும் இல்லையா? அப்ப 999 மிகப்பெரிய எண். அதுல இருந்து மிகச்சிறிய எண்ணை கழிச்சு பார்ப்போமா? 999 கழித்தல் 100. இப்போ 9 1ல 9, 10வதுல 9, 100ல 9, 3லையுமே 9 தான் இருக்கு. 1வது இலக்கம் 9. 9ல சைபர் போச்சுன்னா மீதி எவ்வளவு? எதுல சைபர் போனாலும் மேல உள்ள நம்பர் அப்படியே தான் வரும். சரியா? அப்போ 9. 10லயும் அதே தான். 10வது இலக்கத்துல மேல 9 இருக்கு, கீழே சைபர் இருக்கு 9. 100வது இலக்கத்துல மேல 9 இருக்கு, கீழே 1 இருக்கு. 9ல 1 போச்சுன்னா எவ்வளவு? 9ல ஒரு வர மாட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8 899. 899ல 100 கூட்டுங்க. ஆன்சர் வந்துருதா பாருங்க. 899 100 கூட்டல் 9 சைபர் 9. 9ஓட சைபரை கூட்டினாலும் 9. 8 + 1 9. 999. அப்ப ஆன்சர் கரெக்ட். விடை கரெக்டா வந்துருச்சு. சரியா? இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு பெரிய நம்பரா போடுவோம். 850 கழித்தல் 468. இது எப்படி கழிப்பீங்க? இப்போ முதல்ல 1 10 100 அப்படின்னு எழுதிக்கிறோம். 1வது இலக்கத்துல எவ்வளவு இருக்கு? சைபர் இருக்கு. கீழே வந்து 8 இருக்கு. சைபர்ல 8 போகாது. அப்ப என்ன பண்றோம்? 10வது இலக்கத்துல இருந்து கடன் வாங்குறோம். 10வது இலக்கத்துல கடன் வாங்கினா இங்க 10 ஆயிடும், அங்க 4 ஆயிடும். உடனே அதை குறிச்சு வச்சுக்கணும், இல்லாட்டி மறந்துடுவோம். 10வது இலக்கத்துல கடன் வாங்கிட்டா அதை அடிச்சுட்டு அதுல இருந்து ஒரு நம்பர் குறைச்சி போட்டுக்கணும். ஏன்னா அங்க 1 கடன் கொடுத்துட்டோம் இல்லையா? அப்ப அதோட மதிப்பு 1 குறைச்சி போட்டுக்கணும். இப்போ 1வது இலக்கத்துல எவ்வளவு இருக்கு? 10. 10ல 2 8 கழிச்சா எவ்வளவு வரும்? 10. 2 8 விரல் விட்டுக்கிறோம். 8 மடக்கிறோம். 1 2 3 4 5 6 8. மீதி எவ்வளவு? 2. 1வது இலக்கத்துல 2. இப்ப 10வதுல 4. இப்ப பாருங்க, அதே மாதிரி 4ல 6 போகுமா?
போகாது. அப்போ 100வது இலக்கத்துலேருந்து ஒரு மறுபடியும் ஒன்று கடன் வாங்குறோம். 100க்கு 8 இருந்துதா, 8லேருந்து 1 கொடுத்துட்டோம். இங்கே 14 ஆகிடும், அங்கே 7 ஆகிடும். சரியா? 14 14ல் 6 எப்படி போகும்? 14 6 கழிக்கலாம் இல்லையா? 14 கோடு 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அதில் 6 கோடு அடிக்கிறோம் 1 2 3 4 5 6. மீதி எவ்வளோ இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. சரியா? இப்போ 100வது ஸ்தானத்துக்கு மாறுறோம். 100ல் அங்கே தான் 1 கடன் 8 இருந்தது, அங்கே 1 கடன் கொடுத்துட்டோம். இப்போ 7 7ல் 4 போச்சு அப்படின்னா 4 விரல் மடக்குங்க. மீதி எவ்வளோ இருக்கு? 1 2 3 382. இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். 850லேருந்து 468 கழிக்கிறோம். முதல்ல 1 இலக்கத்தில் 0 இருக்கு, 0ல் 8 போக. இதுவரை நீங்கள் கேட்டது ஆசிரியை இலக்கியா அவர்கள் வழங்கிய கழித்தல் கணிதம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் நாளை இப்பகுதியின் தொடர்ச்சியை கேட்கலாம். நன்றி.